ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி 1 முதல் புதிய விதிகள் மற்றும் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்தியா முழுக்க ஜனவரி 1 முதல் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதன் காரணமாக இப்போ உங்களுக்கான எல்லா ஒர்க்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஜனவரி 2024 முதல் உங்களுக்கான சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது பாருங்கள். அதுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு வந்து உயர்த்திருக்காங்க. எந்தமான வட்டி விகிதம்னா, சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் 0.20% வட்டி விகிதத்தை வந்து பார்த்தா உயர்த்தி மத்திய அரசு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ வரும் நிதியாண்டு இருக்குது பாருங்கள், 2023-24 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 8%இருந்து 8.2% வந்து பார்த்தா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான வட்டி வீதத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து 8.2% உங்களுக்கான வட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 0.20% வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இது ஜனவரி 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு வந்து பார்த்தா அமலுக்கு வருது. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தா முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னே வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் அப்டேட் ஏன்னா டிமேட் கணக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகர்கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டு பங்கேற்பாளர்கள் இந்திய பங்கல் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிமேட் மற்றும் எம்எஃப் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா வரவிருக்கும் ஆண்டு ஜூன் 30க்குள்ளே உங்களுடைய பயனாளி அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள், அதில் வந்து நாமினி வந்து பார்த்தா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூன் 30க்குள்ளே நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நாமினி ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பணம் புத்தகம் வந்து வித்ரா பண்ணுறதுக்கான இல்லை போல் அந்த ஆப்ஷன் வராமல் இருக்கலாம். ஒருவேளை கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் டிமேட் கணக்கு வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு நாமினியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வரும் காலாண்டுக்குள்ளே நீங்கள் அந்த இது வந்து முடிச்சாகணும். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் வரி அதிகரிப்புக்கு ஏற்ப ஜனவரி மாதம் முதல் வாட் வரி அதிகரிப்பு ஏற்ப ஜனவரி மாதம் முதல் நீர் கட்டணம் வந்து 3% வந்து பார்த்தா அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து 3% வந்து வாட்டர் டேக்ஸ் வந்து அதிகரிப்பான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்சல் ஷிப்பிங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா ப்ளூ டாட் போன்ற லாஜிஸ்டிக் பிராண்ட் இருக்குது பாருங்கள், டிஹெச்எல். அவங்க தான் டிஹெச்எல் தான் வந்து பார்த்தா அதிகமாக வந்து அந்த கொரியர் பிஸ்னஸ் எல்லாமே அதிகபட்சமாக வந்து பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 1 முதல் தோராயமாக 7% வந்து பார்த்தா ஜென்ரலாக வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. பார்சலுக்கான அமௌண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறீங்க பார்சலுக்குன்னா டிஹெச்எல் இன்கீழ் சேவைகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா 7% உங்களுக்கான மணி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக டிஹெச்எல் லாஜிஸ்டிக் மூலமாக ஒரு பார்சல் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 7% உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் போது நடைமுறைக்கு வருன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ரேஷன் கார்டு பற்றி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்திய அரசு சார்பில் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு இங்கே சொல்லி பல வருஷமாக வந்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 31 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கான ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதங்க, கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் போனால் தெரிய வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா குழந்தைங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டில் பேர் சேர்க்க சொல்ல பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 5 வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சும் இன்னும் நீங்கள் அந்த ரேஷன் கார்டில் ஆதார் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களோட நேமை நீங்கள் வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் சேம் அதே பர்த் சர்டிஃபிகேட் வச்சே தான் இன்னமும் ஆதார் கார்டில் நேம் இருக்குது. நீங்கள் உடனடியாக போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்றி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி ரேஷன் கார்டில் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம் கார்டில் புதிய வழிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதிய டெலிகாம் பில் அமலுக்கு வந்ததன் மூலம் சிம் கார்டுகளை வாங்குதல் மற்றும் பராமரிப்பது போன்றவற்றின் லேண்ட்ஸ்கேப் மாற்றம் அடைந்து வருகிறது. ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் முயற்சியில் சிம் கார்டுகளை விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் அரசாங்கம் வந்து பார்த்தா கடுமையான விதிமுறை அறிமுகப்படுத்துகிறது. இனி சிம் கார்டை பெறுவதற்கு டிஜிட்டல் வழியிலான நோ யுவர் கஸ்டமர், அதாவது கேஒய்சி இருக்குது பாருங்கள், கேஒய்சி மெத்தட் மூலமாக தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான சிம் கார்டை வந்து வாங்க முடியும்.
தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சிம் கார்டு வாங்கும் செயல்முறையின் போது வாடிக்கையாளர் பயோமெட்ரிக்கை கண்டிப்பாக வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயோமெட்ரிக் வச்சு தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான சிம் கார்டை வாங்க முடியும். அப்படியே நீங்கள் பேப்பர் முறையில் உங்களுக்கான அந்த சிம் கார்டை வாங்கிட முடியாது. கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சிம் கார்டு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருமான வரி கணக்கு தாக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட உங்களுக்கான நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து செலுத்த தவறிட்டீங்கன்னா இனி உங்களுக்கான தாமதமான வருமானத்தை தாக்கல் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தங்கள் வருமானத்தில் பிழைகளோட தனிநபர்கள் திருத்தப்பட்ட வருமானத்தை சமர்ப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தா இந்த காலாண்டுக்கான உங்களுக்கான ஐடியை வந்து ஃபைல் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தா ஃபைன் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை இதுக்கப்புறம் பண்ண முடியாத கூட போகலான்றதை சொல்லியிருக்காங்க. முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தா ஃபைல் பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து காப்பீட்டு கொள்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 1 முதல் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வந்து அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் பாலிசிதாரர்களுக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க பாருங்கள். அதாவது பாலிசிதாரர் நீங்கள் வந்து பார்த்து இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் தகவல் தாளை அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் வந்து வழங்குமாறு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறதா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஜனவரி 1 முதல் அந்த காப்பீட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட்டில் அந்த பாலிசி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக வந்து பார்த்தா கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட்டை கட்டாயப்படுத்தி கஸ்டமருக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்கள். அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா பேங்க்கில் வந்து லாக்கர் வந்து வச்சுருக்கீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ளே உங்களுக்கான பேங்க்கில் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் லாக்கர் ரினிவல் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31க்குள் திருத்தப்பட்ட வங்கி லாக்கர் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு பணத்தை டெபாசிட் செய்வதற்கான விருப்பம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தவறினால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் லாக்கர் முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். லாக்கர் வச்சுருக்கோங்க, நீங்கள் போய்ட்டு ரெனிவல் பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்கான லாக்கரை திரும்ப வாங்க பாருங்கள். இல்லை உங்களுக்கான லாக்கர் முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் வச்சுருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னா அதாவது உஜ்வாலா கேஸ் மூலமாகவோ அல்லது பார்த்தா மானியம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிலிண்டர் கூட உங்களுடைய சிலிண்டர் அட்டை கூட இகேவைசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மானியம் வந்து கட் ஆகும். அதேமாரி சிலிண்டர் வாங்குவதற்கு வாங்க முடியாதுன்றது சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கான சிலிண்டர் கேஸ் சிலிண்டரில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ண பாருங்கள். ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணலான்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்க பாருங்கள். இண்டேனோ அல்லது பார்த்தா ஹெச்பிஓ இந்த மாதிரி உங்களுடைய கேஸ் சிலிண்டர் கம்பெனி வெப்சைட்டில் போய் நீங்கள் கேவைசி பண்ணிக்கலாம். அல்லது ஆன்லைனில் முடியாதுங்க டேரெக்டாக உடைய கேஸ் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு கேஸ் புக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போனவே அவங்களே வந்து பார்த்தா கேஸ் ஆஃபீஸிலே கேவைசி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கட்டாயமாக எல்லாருமே உங்களுக்கான சிலிண்டரில் நீங்கள் இகேவைசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான மானியம் வரும். அதேமாரி எல்லா செயலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தா ஜனவரி 1 மற்றும் ஜனவரி முன்னாடிக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய மொத்த இன்ஃபர்மேஷன். இன்றைக்குள்ளே பண்ண வேண்டியவங்க பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புதிய மாற்றங்கள் ஜனவரி 1க்கு நடைமுறைக்கு வருது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.